Hi friends, welcome to South Indian Food Court. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஒயிட் வெஜிடபிள் குருமா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒயிட் குருமா வைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஹாஃப் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 முந்திரி, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 8 பல் பூண்டு, 10 பச்சை மிளகா. இதுக்கு காரமே பச்சை மிளகா தான், அதனால் நான் 10 பச்சை மிளகா எடுத்துக்கேன். நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரையாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானோடனே இப்போ இது எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். வாசம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். போதும், வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை இப்போ தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குருமா பண்ணுறதுக்கு நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு துண்டு பட்டை வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நிறையா சேர்த்திங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குருமா, உங்களுக்கு புளிப்பாக. அதனால் நான் பெரிய சைஸ் தக்காளியாக இருக்கிற வசி 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த தக்காளினா நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சான்னு திறந்து பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக. உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், பத்தலைன்னா. இந்த காயெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். அரைச்சி வச்சுருந்தோம்ல, இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும் மையா. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம், 1/2 டம்ளர் அளவுக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி 100 கிராம் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா உங்களுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டில் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்லா கொதிக்க விட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு திறந்து பார்க்கலாம்.
இந்த காயெலாம் நல்லா வெந்திருக்கு, ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான ஒயிட் குருமா ரெடி. இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூடயும் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.